வச்சிருப்பீங்க, விஜய் வர்மா வச்சிருப்பீங்க, ரவினா தூக்குவீங்களா? என்ன கான்செப்ட்லயா? எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. எம்கே என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன், ராஜாஜி, சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் வெற்றி நடை போடுகிறது. என்ன வலைத்தளம் பூரா ரவினா எவிக்டட்னு போயிட்டு இருக்கே. இதை எப்படி நம்பலாமா, நம்ப வேணாமா? ஒன் எவிக்ஷன் ரவினான்ற மாதிரி தான் வந்திருக்கு. இல்ல, அந்த ஒன் எவிக்ஷன் ரவினான்றதை இதையே என்னால ஏத்துக்கொள்ள முடியலையே. இதை பத்தி என்ன நினைக்கிறார்? அவங்க மாயாவை காப்பாத்துறாங்களா, நிக்சனை காப்பாத்துறாங்களா? எதுக்காக ஆஃப்லைன் ஓட்டிங்கை விட அப்ப ஆஃப்லைன் ஓட்டிங்ல ரவினா தான் கீழே இருக்கு, ஆன்லைன் ஓட்டிங்ல நீ சொல்ல வரியா? இல்ல 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 ஆக்சுவலி ஆன்லைன் ஓட்டிங்ல வந்து நிக்சன் தான். நான் பார்த்த வரைக்கும் நிக்சன் தான் இருந்தது. முந்தானேது வரைக்கும் பார்த்த நிக்சன் தான் இருந்தது. 2 நாள் ஷூட்னால நான் பார்க்கல ஓட்டிங். பட் இது எப்படி திடீர்னு மாறுச்சு தெரியல. பட் நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் ரவினா தான் அப்படின்னு. எனக்கு இது வந்து ஏதோ தில்லு முள்ளாக ஆஸ் யூஷுவலா தோணுது. எப்படி சொல்றது, ரவினா எவிக் பண்றது அப்படின்றது கான்செப்சுவலா என்ன பிளான் பண்றதுக்கான ஒரு பாயிண்டா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ரவினா வந்து இந்த கேமுக்கு வந்து ரொம்ப பார்ட்டிசிபேஷன் கம்பேரிட்டிவ்லி ஒரு மாயா நிக்சன் இல்ல, மாயாவை வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆள் நிக்சனை தூக்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். மாயா லெவலுக்கு இல்ல, அதனால ரவினாவை வந்து ஓட் சரியா வரலனாலும் தூக்குறாங்களா? இல்ல இது என்ன கான்செப்ட்னு புரியலையே. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ரவினாவை இருக்க வச்சு, ஏண்டா நீங்க ரவினாவை வச்சிருப்பீங்க, விஜய் வர்மா வச்சிருப்பீங்க, ரவினா தூக்குவீங்களா? இந்த நிலைமையில கூட விளையாடாம பினாலேக்கு ஃபைனல் போக போறது இல்ல, அதாவது ஃபைனல் கப் அடிக்க போறது இல்லன்ற விஜய் ரிட்டைன் பண்றீங்க. என்ன கான்செப்ட்லயா? எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. உங்க டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாரையும் உள்ள வைக்கணும்னு முடிவு பண்றீங்க ஒரு நேரம் உங்க ப்ராடக்ட்லயே உங்களுக்கு பிடிக்காதவங்களை வெளில அனுப்புறீங்க ஒரு நேரம். எனக்கு இது கான்செப்டே புரியலையே. கேரள மாநிலத்தில் விசித்ராவின் கணவரான ஷஜிக்கு தேசிய விருது நாடு கொடுக்கலாம் என்று அந்த மாநிலம் அறிவிக்கிறது. இது போன்ற ஒரு அமைதியான அன்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனைவியை இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்ததற்காக 4 தேசிய விருதும் 2 சைமா விருதுகளும் இந்த வருடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது அவர்களுக்கு தெரிவிக்க வந்தது என்னவென்றால், அவர்கள் நினைத்து விட்டார்கள் தன் மருமகளை அந்த வீட்டுக்குள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மா பேசுன பேச்சு இருக்கே சோபனா, அதை பார்க்கும் போது அன்பு தாயே உள்ளவாயே எனக்கு ஒரு வல்லற சந்தோஷம். சிஜு சாரே, ஏய் நீ கல்யாணம் ஆயிட்டு, உனக்கு பெரிய அவார்டு கொடுக்கணும். அதாவது பாத்திரம் விளக்குன்னு சொன்னதுக்கே பல்ல தொடக்கிற அளவுக்கு கழிவிட்ட நேக்கு. தினேஷ், நீங்க பேசுறது கூட பரவாயில்ல, ஆனா தினேஷ் நீங்க பேசுறீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நீ என்ன சொல்லுவ? என்ன ஒண்ணு சொல்லுவியே, நீ அன்பு தாயோட விசிறி தானே நீ. பேசுமா, என்னமா நீ மியூட் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நீ பேச, நான் கேட்க, அது ஒரு தில்லாத மோனம், ஒரு வாசிக்கல இருக்கணும். ஒரு சைடு ஓவரால் எக்ஸ்ட்ரீமா போகுது, 2 சைடுல டக்கஃபார் மட்டும்தான் போகுது. சரியா? ஒரு சைடு தரம் தாழ்ந்த வார்த்தைகள். இனி நீ விசித்ராக்கு ஃபேன்ஸ் இருக்கு, விசித்ராக்கு வந்து தாய் உள்ளம் படைத்தவர்கள். விசித்ரா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். விசித்ரா இன்று நடந்த ஒரு கீழ்த்தனமான, மக்களே மிகவும் இது நோட் செய்ய வேண்டும், கீழ்த்தனமான ஒரு காரியத்தால் இறுதி கோப்பைக்கு சென்றாலும் இவர் வெற்றிக்கான தகுதி தரமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு கொடுத்தால் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு இந்த தரத்தின் மீது, அதாவது இந்த வெற்றியின் மீதே எங்களுக்கு சந்தேகம் வரும் என்று என்னை போல் ரசிகர்களுக்கு குரலாக நான் பேசுகிறேன். ஏன்னா நீ பேசுனது யாருக்கு வலிக்குமோ இல்லையோ, அந்த வீட்டுல பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாமனார் மாமியாருக்கு வலிக்கும்னு ஒரு பொண்ணா, அந்த லேடிக்கு 20 வயசு இருக்கு, லட்டு குட்டுக்கு பொண்ணு கட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? ஒன்ஸ் பர்சனல் லைஃப் ஆன் அ கேமரா. நீங்க வந்து உங்களுக்கு அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அன்பை பத்தி பேசினாங்க. லெட் இட் பி, அது அன்பு, she doesn't deserve to be allowed, அது ஒரு எக்ஸ்ட்ரீம். சரி, அது எங்கேயோ. தினேஷ் அந்த இடத்துல எதையுமே இன்ஸ்டிகேட் பண்ணல, அந்த அம்மா இழுத்து விடல. ஆனா தினேஷுக்கு நக்கல் இருக்கு, குசும்பு இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் நீ நானா நீன்னு டக்கஃபார்லாம் இருக்கு. இவங்க 2 பேராலையும் ஒத்து போவாது. இதெல்லாம் சரியா? பாத்திரம் வளர்க்க கூப்பிட்டா அந்த பாத்திரம் வளர்க்கறதுக்கு ரவீனா மணி விஷ்ணுவை திட்டினாலே தப்புதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காசு கொடுத்து வேலை பார்க்க சொன்னாங்க, காசு கொடுத்து இவங்கள வேலை பார்க்க சொல்லல. 2வது,
மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு வேளை அந்த வீட்டுல பூர்ணிமாக்கும் மாயாக்கு இல்லாத தில்லு இந்த ரவீனாக்கு பயங்கரமாவே இருந்துச்சு இன்னைக்கு. ஆனா எந்த இடத்துலயும் வேற மாதிரி வாயாடல. பூர்ணிமா கிட்ட நீங்க கொஞ்சம் லைட்டா பேசினாலும் வேற மாதிரி பேசுவாங்க, விசித்ரா கிட்ட லைட்டா பேசினாலும் வேற மாதிரி பேசுவாங்க. இவ்வளவு அமைதியா எல்லாம் கேக்குறதுல வந்து சகட்டமே நீங்க மாமியாரு மருமகளை லெப்ட் ரைட் விட்ட மாதிரி விட்டு லெப்ட் ரைட் விட்டுட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியும். கொஞ்ச நேரம் கண்ணெல்லாம் கசக்கி கசக்கி பாக்குறேன். இது எப்படி சாத்தியம் இப்படி பேசுறதுக்கு? இது எது மாதிரியா இருந்தாலும் ஒரு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது காரணத்துக்காக யூ டோன்ட் ஹேவ் கட்ஸ் டு டாக் லைக் தட். நான் யோசிச்சு பாக்குறேன், என்னை அந்த இடத்துல ரிலேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு லைட்டா காதுல நம்மளை கனெக்ட் பண்ணி சொல்லிடுச்சுன்னா என்ன நம்மளால கண்ட்ரோல் பண்ணி பேச முடியும்? நம்ம பட்டால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? விசித்ராவோட பாஸ்ட வச்சு கிண்டல் பண்ணலாம்னா 100 விஷயம் கிண்டல் பண்ணிடலாம். நீ தரம் தாழ்ந்துன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? விசித்ரா இந்த சமூகத்துக்கு 20 வருடத்திற்கு முன்பு என்னவா அறிமுகம் ஆனாங்களோ அதை எடுத்து ஒரு கிண்டல் மயத்துல பேசணும்னா நம்ம எல்லாரும் ப்ரௌடா பேசினது என்னன்னா அதை அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்க மதர்ஹுட்டா கிரியேட் பண்ணி இவ்வளவு ஒரு ஷோல வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிராண்டை தன்னோட செகண்ட் ஹாஃப்க்கு மாத்திருக்காங்க. ஷி டிசர்வ் டு பி ஒரு ரோலிங் போகணும், ஒரு பிலிம்ல போகணும்னு அவ்வளவு பெருமைக்குரிய பேசுறவங்க கீழ்த்தனமா, ரொம்ப கீழ்த்தனமா. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க டிக்கெட் ஃபினாலே அதெல்லாம் விட்டுட்டு விசித்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த வாரம் குறும்படம் போட்டு விசித்ரா தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்டே ஆகணும். விசித்ரா தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது அகந்தையோடைய அடக்கம் மட்டும் இல்ல, இப்படி ஒரு பேச்சு பேசக்கூடாது. அதே மாதிரி அதே கமல் சார் இந்த மன்னிப்புக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாவே தினேஷ் கிட்டையும் நீங்க வந்து அதாவது இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசினதுக்கான மன்னிப்பு மட்டும் இல்ல, தினேஷையும் வந்து உங்க டக்கஃபர் வந்து ஒரு மாதிரி ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் 2 பேரோட டிராவல் இருக்கு. நீங்க பேசாம இருக்கிறத விட நீங்க பேசினா பண்றதுனால வர வினைகள் ஜாஸ்தி. ஆனா அதுல ஒரு லெவலை தாண்டி அம்மா நீ வந்துடாத அப்படின்னு சொல்றதும் இல்ல நீ உங்களதான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்ன்றதும் இதுங்கெல்லாம் எப்படி அடுத்த லெவல் அது இது ஒரு பியாண்ட் எக்ஸ்ட்ரீம் போய் பேசுனது. அதுவும் ஒரு பாத்திரம், அதாவது இவ்வொரு சொன்ன மாதிரிதான் அரசு சபையில் தூங்கி விட்டேனா அது மாதிரி பண்ணது வந்து இட்ஸ் ரியலி அட்ராஷியஸ். எனக்கு அந்த பிஹேவியர்னால எனக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆன இடம் என்னன்னா, இத வந்து ஒருவேளை சரியா காது கொடுத்தா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பேசும்போது ரவீனா சொல்லி தினேஷ்க்கு தெரிய வருது. அது அந்த ஃப்ளோல கேட்டிருந்தா தினேஷ் என்னவா பேசியிருப்பார் தெரியுமா? வேற மாதிரி ரொம்ப தப்பா போயிருக்கும். இட்ஸ் வெரி சீப். அண்ட் இவங்க 2 பேருல நான் வந்து அட்லீஸ்ட் இந்த கேம் கில் ஸ்டேல அந்த ஆள் ஸ்டேன்னு நியாயமா தான் கொடுத்தான். ஆனா சரி ஓகே அது சொன்னா கூட சப்போர்ட்டிவா இருக்குன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள வன்மமை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தினேஷ் பார்த்தா விருப்பா இருக்கு, அதுக்கு சில ஆளை பார்க்கவே பிடிக்கல, அது இதுன்னு நீங்க ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு நான் அப்படிதான் ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுன்றதுக்கு அர்த்தம் அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னா என்னன்னா எந்த ஒரு தவறான விஷயத்தையும் அணுகுமுறையில வேற ஆங்கிள், அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தவறான முறையில அணுகுமுறை செய்யாம இருக்கிறவனுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நான் ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவேன்றதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிடையாது. அவங்களுக்கு முதல்ல அதோட அர்த்தமே தெரியல. ஒரு ஷோல இருக்கும், ஒரு ஷோல வந்து என்ன தரத்துல பேசணும்ன்றது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கோவம் அதே மாதிரி இங்க இருக்குது, அங்க போய் வேற மாதிரி சொல்றது, அங்க இருக்குது இங்க போய் வேற மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல போய் விசித்ரா இன்னைக்கு எப்பேற்பட்ட, நான் மறுபடியும் சொல்றேன் எப்பேற்பட்ட, இதுல வேற அவங்க குரூப்பா பேசும்போது அடுத்த வாரம் பிரின்சிபால் வந்து சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, அடுத்த வாரம் பிரின்சிபாலே இருக்க மாட்டார். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. எம்கே என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிரியங்கா மோகன் ராஜாஜி சுஷ்மா ராஜ் நடிப்பில் டிக்டாக் வெற்றி நடை போடுகிறது.